வெல்கம் டு பெர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெஜிடபிள் பின்வீல்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்து ஒரு வாட்டி இதை கலந்து மூடி போட்டு 3 விசில் வரும் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ரெடி பண்ணால் போதும். இப்போது உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சியும் பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கூடவே 1 வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதுலேயே 1 கப் அளவுக்கு நான் திருவின கேரட்டையும் சேர்க்குறேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா கலந்துக்கலாம். இதுலேயே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்து கலந்துக்கலாம். இது காய்கறி சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சாறையும் சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு பகுதியை உருட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி இதை திரட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் சுற்றி ஒரே மாதிரி லேயராக இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை இப்போ உருட்டி நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி உங்களுக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கோங்க. இதை சென்டர்லேருந்து ஒரு வாட்டி இதை ஒரே ஒரு வாட்டி ரொம்ப அழுத்தம் தராமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ பொரிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இப்போது ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பின்வீல்ஸை இந்த மாவில் முக்கி நம்ம ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படியே எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற காய்கறி எல்லாம் எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடும். இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம சுவையான வெஜிடபிள் பின்வீல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.